பாஜக அதிமுக கூட்டணி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கல்யாணமே ஆகல, அதில் எப்படி இடத்தை ஒதுக்குதுக்கு? ஸோ இந்த பொய் செய்திகளை பரப்புறது, கேசிய செய்திகளை உருவாக்குறது, இது இன்னைக்கு ஊடகத்தில் ஒரு கலாச்சாரமாட்டே ஆயிட்டு. இந்த கலாச்சாரத்துக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 2024 கூட்டணி உடையுது. 6 சீட்டுக்கு மேல தர முடியாதுன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. 12 சீட்டுக்கு குறைஞ்சு நான் வாங்க மாட்டேன்னு அண்ணாமலை சொல்றாரு. எடப்பாடி தோத்து போறாரு. எடப்பாடி தோல்விங்கிறது பெரிய வீழ்ச்சி. உயிரற்ற பொருளை அன்னைக்கு இன்னைக்குன்னு முட்டாள்தனமா ஊடகத்திலிருந்து பேசிட்டு இருக்காங்க. அது ஜெயலலிதாவுக்கு அதிமுக, இது எடப்பாடிக்கு அதிமுக. தேமுதிகவே திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிருக்காங்கன்னா எடப்பாடி எனக்கு ஜெயிக்காது. விஜயை குறித்து நீங்க எதுவும் பேச வேண்டாம்னு பியூஷ் கோயல் சொன்னதாக அப்படி ஒரு செய்தி இருக்கு. இப்படி வதந்திகளை யார் எடுத்த வாந்தியை எடுத்து தினத்தந்தில எடுத்து போட்டுட்டு அசிங்கப்பட்டு இருக்கீங்களா? தினத்தந்தி நிரூபிச்சாதான் ஓட்டு. நிரூபிக்காம விக்கிரவாண்டி இருவர்களுக்கு இடைத்தேர்தலே வராதவருக்கு அந்த விழுக்காடு இந்த விழுக்காடு உங்க பைத்தியாரத்தனத்துக்கு அளவே இல்லையா? தமிழரி மணியன், ரங்கராஜ் பாண்டே, துக்ளக் ரமேஷ் போன்றவங்க எல்லாம் யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு பேசுங்க. மக்களை ஏமாளின்னு நினைக்காதீங்க. ஸ்டாலின் பிரியாரிட்டி, விஜய் ஆப்ஷன். அரசியல்வாதி அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். உங்களுக்கு இது தெரியாததா? ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நம்பி. பாஜக அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அதாவது பாஜக தரப்பிலிருந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து பேட்டியும் கொடுத்துருக்காங்க. சில தகவல்கள் வெளிவந்திருக்குது. குறிப்பாக 170 தொகுதிகளை அதிமுகவும் பாஜகவுக்கு 23 தொகுதிகளும் அப்படின்னும் சில இதுகள் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? கல்யாணமே ஆகல, அதில் எப்படி இடத்தை ஒதுக்குதுக்கு? இது திட்டமிட்ட பொய் செய்தி. இன்னைக்கு ஊடக உலகம் ரொம்ப ஒட்டிசே ஒரு வேல்யூ சிஸ்டம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மது யாஷி கவுடு நாங்கள் டிவிக்கே பொருட்டாட்டே ரெக்கனிங்களே இல்லைங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விடுறாரு. திமுக கூட்டணியில் அவங்க போகிறாங்க. அந்த சுச்சுவேஷனில் இங்கே தினமலர் பத்திரிகையிலேயே ஹெட்டிங் தெரியுது, இது இந்த செய்தி வரல தினத்தந்தியில். ஸோ இந்த பொய் செய்திகளை பரப்புறது, கேசிய செய்திகளை உருவாக்குறது, இது இன்னைக்கு ஊடகத்தில் ஒரு கலாச்சாரமாட்டே ஆயிட்டு. இந்த கலாச்சாரத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நானும் கூட சில இடங்களில் அவன் பொய் செய்தி சொன்னான்னா அது பொய்ன்னு சொல்ல மாட்டேன்னா அவன் எண்ணத்துக்கு மாறாக இன்னொரு பொய்யை அவனே மூஞ்சிக்கு நேராக அடிப்பேன். ராகுல் காந்தி மோடி விஜய்கிட்ட பேசினார்னா, ஆமாம் ஒரு 8 சீட்டு ஸ்டாலின்கிட்ட வாங்கி கொடுத்து தந்துடுறேன், நீ ஸ்டாலினை சிஎம்னு சொல்லுன்னு சொன்னார். நானும் திரும்பி சொல்லுவேன். ஜானா அரக்கேசாமி போன்ற கோடிகளை வச்சுக்கிட்டு வதந்திகளை பரப்புறவங்களுக்கு, ஆதவர்ஜனாக்களுக்கு இப்படி தான் நாம் பதிலடி கொடுக்க முடியும். ஏன்னா சப்ஸ்டன்ஸில் இல்லாமல், சம்பவத்தில் இல்லாமல், நிகழ்வில் இல்லாமல் வெறும் கற்பனையாட்டே செய்திகளை பரப்புறது ஒரு கலையாக போச்சு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு கற்பனை செய்தி, மோசடி செய்தி தான் இந்த இது. அதை ஓபிஎஸும் டிடிவியும் தகர்த்து எரிஞ்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை சிஎம்மாக சொல்ல முடியாதுன்னே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியை சிஎம்மாக சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது இவங்க எங்கே என்டிஏக்குள்ளே வந்தாங்க? இவங்களுக்கு எப்படி சீட் அலாட் பண்ண முடியும்? தினகரன்லாம் ரொம்ப நக்கல் நையாண்டி பண்ணி எடப்பாடி தரப்பை அடிச்சு தலைகளை கட்டி தொங்க போட்டுட்டு இருக்காரு தினகரன். இன்றைக்கெல்லாம் அவருக்கு பேட்டி ஆண்டிப்பட்டியில் பேட்டி கொடுக்குறாரு. ரொம்ப அருமையாக அடிச்சுன்னு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொய் செய்தி, கெட்டிக்காரம் புழுகு 8 நாளுங்கிற மாதிரி புழுகு அவுத்து விடதுக்குள்ளே அது போயிடுது. ஓபிஎஸ் கூட்டத்திலையும் இபிஎஸ்ஸை இபிஎஸ் கூட சேரவே கூடாதுங்கிறான். அப்போ இவங்க இபிஎஸ் முதல்வராக சொல்லி களத்துக்குள்ளே இவங்க போக முடியாது. இவங்க சமூக மக்களே, முக்குலத்தோர் மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. ஒருவர் மறவர், ஒருத்தர் கள்ளர். 2 பேரும் 2 தரப்புமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அகமுடையார், வல்லம்பர், மணியக்காரர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. இதுதான் அங்கே யதார்த்த நிலைமை. இவங்களும் எடப்பாடி சிஎம்னு சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் எடப்பாடி சிஎம்னு சீட்டு பங்கீடு நடக்குது. இது ஒரு கதை. இதிலே அடிபட்டு போச்சு பொய்ன்னு. 2வது, பாஜக முன்னாடி 5 எம்பி வாங்கிட்டு போனாங்க. அப்போ தமிழிசை தலைமையில் எல்லா பாஜக தலைவர்களும் தான் பொறுப்பு. நோட்டாவுக்கு கீழே சீமானு கீழே போனாங்க. சீமானை வளர விட்டதே பாஜக தான். பாஜகவோட கோஷ்டி மோதல் தான் சீமானை வளர விட்டது. இந்துத்துவா நோட்டாவுக்கு கீழே போயிட்டு தமிழ் தேசியம் எழும்ப ஆரம்பிச்சிட்டு அந்த கட்டத்துக்குள்ளே தமிழிசை தலைமையில் எல்லா பாஜக காரர்கள் தான் 2.7 விழுக்காடு வாக்கு தான் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ 5 எம்பி, அதை தொடர்ந்து அப்படியே 20 எம்எல்ஏ கொடுத்தாங்க. அன்னைக்கு அதிமுக வாக்கு 40 விழுக்காடு.
ஆர்கே நகரில் 28 விழுக்காடு. இது மோடிக்கு எல்லாம் தெரியும். எங்களோட குப்பம் சுப்பேன் தோலம் துருத்தியெல்லாம் ஒன்றும் மோடி ஏமாற்ற முடியாது. சசிகலா விஷயத்திலே நாங்கள் சொன்னதான் நடந்தது. சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை தான் அன்னைக்குன்னு சொன்னேன். எங்கள் மதிப்புக்குரிய சத்திரன் குருமூர்த்தி கருத்தே போச்சு. நாங்கள் எங்கள் கருத்து மோடிக்கிட்ட நடந்தது. ஏன்னா காரணம் மோடி நன்மைக்காக நாங்கள் டீட்டெயிலில் பேசக்கூடிய இங்கே 4 பேர் ஆண்டி ஸ்டாலின் பேசிக்கிட்டுனா அது மோடிக்கிட்ட எடுப்படாது தம்பிமார்களா. என் தம்பி ரங்கராஜ் பாண்டேயும் சகோதரர் துக்ளக் ரமேஷையும் தான் சொல்கிறேன். சும்மா பொய்களை புரட்டுகளை பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த இடத்துக்குள்ள இன்னைக்குள்ள நிலைமையை நம்ம பார்க்கணும். அன்னைக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் தான் எடப்பாடி கொடுத்தாரு. அன்னைக்கு எடப்பாடி 20 சீட்டு தான், அது டப்பா சீட்டு தான் கொடுத்தாரு. பாமகவுக்கு மேலே சீட்டு கொடுத்தா அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு 2024 கூட்டணி உடையுது. 6 சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். 12 சீட்டுக்கு குறைஞ்சி நான் வாங்க மாட்டேன்னு அண்ணாமலை சொல்கிறார். கூட்டணி உடஞ்சி போகுது. இடையில பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், என்னென்ன ஜெயலலிதா என்னென்னலாமோ வந்து அதெல்லாம் மெட்டீரியல் மேட்டர் இல்லை. லாப நஷ்ட கணக்கு 6-12 தான் முடிஞ்சு போகுது. எடப்பாடி தோற்று போகிறார். இந்த எடப்பாடி தோல்விங்கிறது பெரிய வீழ்ச்சி. நீங்கள் அதிமுகன்னு அக்டினை பொருள்னா உயிரற்ற பொருளை அன்னைக்கு இன்னைக்குன்னு முட்டாள்தனமாக ஊடகத்திலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ஜெயலலிதாவுக்கு அதிமுக, அது எம்ஜிஆருக்கு அதிமுக, இது எடப்பாடிக்கு அதிமுக. எடப்பாடிக்கு அதிமுக நாம் தமிழருக்கு கீழே விளவங்கோட்டில் போயிட்டு ஜெயலலிதாவுக்கு அதிமுக போயிருமா? ஜெயலலிதாவுக்கு அதிமுக இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே நாம் தமிழர் ஓட்டு எடுத்தது விளவங்கோட்டில். கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கீழே போயிட்டு என்ன சீமானுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருந்தாப்லையா? அதிமுக ஆட்சிக்கு வந்த வந்த புதுச்சேரியில் நாம் தமிழர் கீழே போயிட்டு தென் மாவட்டத்தில் 10 மக்களவை தொகுதிக்குள்ள 60 சட்டமன்ற தொகுதிக்குள்ள 7 தொகுதியில் நின்ன அதிமுக 10 தொகுதியில் நின்ன நாம் தமிழரை விட 30,000 ஓட்டு குறைவு. அப்போ எடப்பாடி விழுந்துட்டார். பாஜக கிட்ட நிறைய இடங்களில் 3வது போயிருக்காரு, டெபாசிட் இழந்திருக்காரு. அப்போ இன்னைக்கு அவருக்கு வாக்கு பலம் 20 விழுக்காடு. என்டிஏக்கு வாக்குப்படம் 11.4 விழுக்காடு. என்டிஏக்குள்ள ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் தாமரை சின்னத்தில் இருக்காப்புல. அண்ணாமலை பிஎம்ஓ கிட்ட 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வண்ணு எழுதி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி வரலன்னா எவ்வளோ சீட்டு குறைச்சி கொடுக்காரோ அதுக்கு தக்கன குறைவாக தான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தில் பாஜக அதுவும் குறிப்பாக மேலிடத்திலிருந்து சீமான் வளர்வதற்கோ அல்லது திமுக ஜெயிப்பதற்கோ விடுவார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, கடந்த முறையே எங்க சீமானு கீழே தான் நோட்டா கீழே போச்சு பாஜக. என்ன பண்ணிட்டாங்க ஆர்கே நகரில்? விடுவாங்களா 1000 கால தமிழ்நாட்டில் நடந்தது தானே சார். ஆர்கே நகரில் மாதிரி தான் கண்டஸ்டாக பண்ணாங்க தமிழிசை. ஈரோடு கிழக்கில் விக்கிரவாண்டியில் கண்டஸ்ட் பண்ணவங்க கண்டஸ்டே பண்ணலை. பாஜகவுக்குள்ள ஒரே மெரிட்டு அண்ணாமலை எடுத்து வச்ச 11.4 விழுக்காடு வாக்கு. அதுக்குள்ள சீட்டை எடப்பாடிட்ட வாங்கணும். பாஜக விடுவாங்களா, பாஜக இது பண்ணுவாங்களா? எடப்பாடி என்ன பண்ணிட்டாங்க? எடப்பாடி தனியாக தானே நின்னாரு. சும்மா ஒரு போலியா பொய்யா பிம்ப கட்டமைப்பை வச்சுக்கிட்டு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? 8 ஆண்டுகளில் என்ன நடந்துடுச்சு? சசிகலாவை வரவிடாமல் தடுத்திருக்காங்க. வேற என்ன பாஜக பண்ணிட்டாங்க? அதை நாங்கள் டே 1லேருந்து நாங்கள் சொன்னோம். அதைத்தான் நாங்கள் சொன்னோம். கவர்னர் வரமாட்டார், பதவியேற்புலாம் நடக்காதுன்னோம். சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன், ஹிண்டு ராம் சந்தாலியா எல்லாரும் சசிகலா பூச்செண்டு கொடுக்கும்போது தினத்தந்திலே நான் சொன்னேன் கவர்னர் வரமாட்டாருன்னு. ஆகஸ்ட் 15 விடுதலைன்னாரு சுப்பிரமணிய சாமி. கிடையாதுன்னு. கடைசியாக மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா வர முடியாது நான் சொன்னேன். ஏன் இப்போ கூட பத்மாவதி மில்ஸில் சசிகலா மேலே ஒரு சிபிஐ கேஸு விழுந்திருக்குது. சசிகலாவோட தொடர்புடையவங்கன்னு ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் மோடி பார்க்கல. இதுதானங்க நடந்திருக்கு. வேற இதை தாண்டி இங்கே பாஜக என்ன சாதிச்சிருக்கு? அண்ணாமலையை தலைவராக போட்டு 11.4 விழுக்காடு ஓட்டு எடுத்தது தான் சாதனை. அதுக்குள்ள சீட்டை எடப்பாடி கிட்ட முயற்சி பண்ணுறாங்க. எடப்பாடி ஊடக மாபியாக்களை வச்சுக்கிட்டு பாஜகவை காலி பண்ணிடலான்னு பாஜகவிலையும் 4 கைக்கூலிகளை, மோடி ஆதரவாளர் 4 கைக்கூலிகளை மோடி வெற்றியால் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய 4 வியாபாரிகளையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பாஜகவுக்கு எதிராக எடப்பாடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்கள் சசிகலாவை அடித்த நாங்கள் அத்தனை பேரோட கருத்தையும் முறியடிச்சு டெல்லி ராஜகோபால்லாம் ரொம்ப பெரியவன். எப்படி நீ என்ன ஜெயித்த தம்பின்னு கேட்டாப்புல. ஐயர் தான் அவர். உங்கள் ஆசீர்வாதம் வேணுன்னு மோடி விஷயத்தில் சசிகலா விஷயத்தில் நாங்கள் சொன்னது நடந்துட்டு உங்கள் ஆசீர்வாதம் வேணுன்னு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அது வேற விஷயம். இன்னைக்கு இந்த அரசியல் களத்துக்குள்ள பாஜக 29 கலத்தி படாமல் இருக்கணும்னா
மோடியை 24 எடப்பாடி டிச் பண்ணாமல் இருக்கணும்னா பலத்துக்குரிய சீட்டை வாங்கணுங்கிறதான் அண்ணாமலை கருத்து, என் போன்றவரோட கருத்து. ஏன்னா எடப்பாடியை நம்பி சீட்டு ஜெயிக்காது. தேமுதிகவே திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா எடப்பாடியை நம்பி ஜெயிக்காது. 19 ஜெயிக்கல, 24 ஜெயிக்கல. கடலூர்லெல்லாம் விழுப்புரம் சிதம்பரத்தில் அதிமுக எடுத்ததில் 10 விழுக்காடு ஓட்டு கம்மி. அப்போ எடப்பாடியை நம்பி போய் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாமல் தோற்று போயிட்டா அதோட தேமுதிக முடிஞ்சு போகும். ஏற்கனவே 0.5% போன கட்சியை கேப்டன் விஜயகாந்த் மரணம் அது தொடர்பாக பிரேமலதா அம்மையார் எஃபெக்டிவாக அதை ஹேண்டில் பண்ணதில் ஒரு வாக்கு விகிதத்தை 2024 பெற்றிருக்காங்க. சீட்டு ஜெயிக்கல. மீண்டும் எடப்பாடி கூட போய் சீட்டு ஜெயிக்காமல் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்களும் எடப்பாடி கூட போகிறதா இருந்தால் திமுக ஆப்ஷனை தான் விரும்புவாங்க. எடப்பாடி கூட போகிற மாதிரி இருந்தால் மிக கணிசமாக சீட்டை பெற்று தங்களோட வாக்கு வலிமையை நிரூபிக்க பார்ப்பாங்க. பிஜேபி தலைமைக்கும் விஜய் தனிச்சு இருக்கனால, எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ்பாட இருக்கிறதுனால பிஜேபி தொகுதிகளில் விஜய்க்கு தான் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்தர்கள் ஓட்டு போடணும்னு சொல்லும்போது ஜெயிக்காதுன்னு அவங்களும் பலத்துக்குரிய சீட்டை கேட்க நிற்கிறாங்க. இந்த டைமில் எடப்பாடி வதந்திகளை பரப்பதுக்கு போலியா பொய்யா பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. இது ஆதவர்ஜிரா, ஜான ஆரிக்கசாமி விஜய் தொடர்பாக வதந்திகளை பரப்புறது மாதிரி எடப்பாடி தொடர்பாக கொஞ்சம் பேர் வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த வதந்திங்கிறீங்க, இப்போ இந்த வதந்தி உள்ளூர நமக்கு ஓபிஎஸும் டிடிவியும் உள்ள வரணுங்கிற நோக்கம் எடப்பாடிக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம இல்லை, எடப்பாடிக்கெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன இந்த வதந்தி இப்போ வந்தது இல்லையா? இப்போ வந்த இந்த செய்திங்கிறது எந்த தரப்பில் இருந்து அவங்கள மட்டம் தட்டுறதுக்கு போடுறாரு. எடப்பாடியையும் டிடிவியும் குறைஞ்ச சீட்டுக்கு தான் தகுதியானவங்கன்னு மட்டம் தட்டி கேவலப்படுத்துறதுக்கு போடுறாரு. டிடிவிக்கு 6, ஓபிஎஸ்க்கு 3ன்னா அவங்களுக்கு இடையில யார் பெரியவன் சின்ன பெரியவங்கள ஒரு மன வருத்தங்கள் வரும். அப்படி சில நோக்கங்களோடு அது திட்டமிட்டு பரப்பப்படுது. எங்க தினகரன் அதை ரொம்ப நக்கல் நையாண்டியோட அடித்து தள்ளிட்டாரு. ஓபிஎஸ் கூட்டத்திலையும் அவங்க தொண்டர்கள் எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்குள்ள கூட்டணியில் இருக்கிறதே 3 கட்சி தான். இல்லாத கட்சிக்கு எப்படிங்க கூட்டணிக்குள்ள சீட்டு அது இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க? அதிமுக பாஜகவே 2 முறை சீட் ஷேரிங்கில் உடஞ்சி போச்சு. 3வது முறையும் கூட்டணி உடையாது. ஆனால் சீட் ஷேரிங் பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். உடஞ்சே போனாலும் ஆச்சரியப்படுங்கிற அளவு கூட பிரச்சனையாக இருக்கும். எடப்பாடி ஒன்றும் தரமாட்டேன்னு நின்னாருன்னா அண்ணாமலை முன்னிறுத்தி, அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தை முன்னிறுத்தி திமுகவுக்கு எதிராக இந்துக்களை திரட்டி ஒரு அரசியலை பண்ண வேண்டியதுதான். வேற வழியே இருக்காது பிஜேபிக்கு. ஆனால் விஜயை குறித்து நீங்கள் எதுவும் பேச வேண்டாம்னு பியூஷ் கோயல் சொன்னதாக இப்போ நீங்கள் அப்படி ஒரு செய்தி இருக்கு. ஆமாம், சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் தான் சொல்லியிருக்கிறாரு. சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தை அப்படியே போட்டுட்டாரு. நம்பிடுவோம். பிஎஸ் கோயல் சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தை பேசினார், அது அப்படியே போட்டுறது. ஒரு செய்தின்னா ஒரு கட்சி அபிஷியலாக சொன்னால் ஒரு செய்தி. இப்படி வதந்திகளை யார் எடுத்த வாந்தியே எடுத்து தினத்தந்தியில் எடுத்து போட்டுட்டு அசிங்கப்பட்டு இருக்கீங்களா தினத்தந்தி? அப்போ அப்படிப்பட்ட ஒரு செய்தி இல்லை, நம்பகத்தன்மையான செய்தி அல்ல. யார் சொன்னது ஆனா பெண்ணா, திருநம்பியா திருநங்கையா? இப்போ ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னாருன்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அட்லீஸ்ட் ஒரு திருச்சி வேலுச்சாமி போய் நிற்கிறாருனாலாவது எடுத்துக்கலாம். சுப்பிரமணிய சாமி அரசியலை பண்ணுறாரு, ஒரு எம்எல்ஏ எம்பி யாரும் நிற்கல. வேலுச்சாமியாவது ஒரு காங்கிரஸில் ஒரு சின்ன ஆதரவு இருக்குது, ஒரு காங்கிரஸ்காரர் நிற்கிறானேயாவது எடுத்துக்கலாம். இங்கே எதுவுமே இல்லாமல் ஒரு நியூஸை தினத்தந்தி போடுறாங்கன்னா ரொம்ப அது இன்னைக்கு தரம் பத்திரிகை தரம் நாட்டில் ஒரு கிரெடிபிலிட்டி வேண்டாம், நம்பகத்தன்மை வேண்டாம். ஒரு 10 கோடி ரூபா ஒரு பிராண்டிங் மாஸ்டர் கொடுத்து அவன் அங்கங்கே ஆளை விலைக்கு வாங்கி ஓனர் விலைக்கு வாங்குவானோ, கட்சியில் உள்ள பத்திரிகையாளரில் எவனை விலைக்கு வாங்குவானோ போட்டு பொய் செய்திகளை போடலாங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டோட பத்திரிகை தரம் குறைஞ்சி போச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லையும் இப்படி தான் இருக்கும். இந்த வேல்யூ சிஸ்டம் குறைஞ்சிட்டு இருக்க தான் காட்டுது. இல்லை, விஜயை கூட்டணியில் இணைத்து கொள்ள வேண்டும்ங்கிற நோக்கம் எடப்பாடிக்கு இருந்துச்சு. நயினார் நாகேந்திரன் சமீபத்தூரில் சொல்லி அது நான் மறுக்க வரல. அவர் பெரிய கட்சி வரும்னாரு, பிரம்மாண்ட கட்சி வரும்னாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னாரு. நயினார் நாகேந்திரன் தமிழிசையும் அச்சப்பட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் விஜய் பலம் நிரூபிச்சிருக்கிறாரா? இல்லை. விஜய் ஓட்டை நிரூபிச்சிருக்கிறாரா? கண்டஸ்ட் பண்ணாரா? இல்லை. எங்கேயுமே கண்டஸ்ட் பண்ணலை. இதுவரை லெட்டர் பேடாக தான் இருக்கிறாரு. 26 தான் அவருக்கு ஓட்டு என்னன்னு தெரியும். அந்த ஓட்டை எப்படி எடுக்க போறாருங்கிறது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் அவருக்கு எடப்பாடிட்டு டிமாண்ட் இருக்கா? இருக்கு. நயினார் நாகேந்திரன் தமிழிசைட்டு டிமாண்ட் இருக்கா? இருக்கு. விஜய் பேசுறதுனால தான் தமிழிசைங்கிற நபரையும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஓகே, அதுவும் அவங்களுக்கு லாபம் தான். பப்ளிசிட்டி, அரசியல்வாதிக்கு எல்லாம் பப்ளிசிட்டி தான். அப்போ ஏன் இவங்க பேசுறாங்க? என்னோட பார்வை, பல நிரூபிக்காத ஒருத்தர் அவங்க கூப்பிடுறாங்கன்னா அவங்க கூட்டணிக்கு ஆளே இல்லை. அரித்மேட்டிக்கில் அந்த 18 விழுக்காடு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா நம்பிக்கையும் இல்லை. ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடியை ஏற்றுக்கிட போகிறதும் இல்லை. பாமக உடஞ்சி போய் கிடக்குது. திமுக ஆப்ஷனை பெருசாக நினைக்குது.
முபாரக்கு திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. கிருஷ்ணசாமி உள்ஒதுக்கீட்டில் எடப்பாடிக்கு நிலைப்பாட்டை எதுக்குறாரு. அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் ஜெயலலிதாவை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு, ஜெயலலிதாவை குப்பை கூடையில் தூக்கி போட்டுட்டு, ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு, வெள்ளாளக்கொண்டர் ப்ளஸ் அருந்ததியர்னு ஜெயிக்கணும்னா தன்னோட நிலைப்பாட்டை மாற்றினதை கூட்டணி கட்சியான கிருஷ்ணசாமி வெறுக்கிறாரு, எதிர்க்கிறாரு. அப்போ கூட்டணிக்கு ஆள் இல்லாத சூழ்நிலையில் கூட்டம் சேர்க்கக்கூடிய விஜய் கட்சி கூட்டணிக்கு வந்துடும் அவங்க பேசுகிறாங்க. திருநாக்கர் சொன்ன என்ன சொல்கிறாருன்னா, பலம் நிரூபிக்காத ஒருத்தர் எங்கே ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார், சிவாஜி பண்ணல, 50 சீட்டு கொடுத்தும் வேஸ்ட்டு. காங்கிரஸுக்கு முன்னோட 2.5% ஓட்டு கூடி 20% வந்துட்டு, காங்கிரஸ்லேருந்து வந்த சிவாஜிக்கு எங்கே ஓட்டு இருக்கு? அப்போ திமுகவுக்கும் ஓட்டு குறையல. அப்போ சிவாஜி எடுத்தது ஜானகிக்கு ஓட்டு தான், அண்ணா திமுகவுக்கு ஓட்டு தான். அப்போ உங்கள் ஓட்டுக்கு 50 சீட்டு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி விஜய்க்கும் பலம் நிரூபிக்காத விஜய்க்கும் அண்ணா திமுக ஓட்டுக்கு தான் சீட்டு கொடுக்கணும். அப்போ அதில் ஒரு நியாயம் என்ன இருக்குன்னா, விட்டா விஜய் அண்ணா திமுக ஓட்டை பிரிச்சிருவாரு, அதனால பலம் நிரூபிக்காதவருக்கு சீட்டை கொடுக்குறாங்க. இதுதானே கான்செப்ட். விஜய எங்ககிட்ட வாங்கன்னு திமுக கூப்பிடுறதா இல்லை. நான் ஒரு இது ஆதவர்ஜனாவுக்கு பொய்க்கு நான் சும்மா ஒரு இதை சொல்கிறேன். வேணா ராகுல் காந்தி பேசுறது ஒரு 5-6 சீட்டு தாரேன் கை சின்னத்தில் திமுக ஸ்டாலினை முதல்வர்னு சொல்லுங்கிற மாதிரி ஒரு அடையாள அரசியலுக்காக நான் பேசுகிறேன்னே தவிர ஸ்டாலின் எங்கேயும் அதை கூப்பிடலை. ஆனால் எடப்பாடி கூப்பிடுறாரு ஓப்பனாட்டு. அப்போ அவர் விஜய் தனிச்சு நின்னா அதிமுக ஓட்டு தான் கமலஹாசன் விஜயகாந்த் நின்ன போது பாதித்த மாதிரி பாதிக்கும்னு நம்புறாரு. ஒரு செங்கோட்டையனை போய் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு அவருக்கு முன்னெடுக்கும் போது கண்டிப்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அவர் புறக்கணிச்சாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும்போது தன்னோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் தோற்று போகும், தனக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, தேமுதிக வந்தால் அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் அபிமானிகள் விஜய்க்கு தலைமைக்கு தான் போடுவாங்க, அப்போ தேமுதிகவுக்கு பிரயோஜனம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விஜயே கொஞ்சம் சீட்டை கொடுத்து சேர்த்துட்டோம்னா அந்த பிரச்சனை இல்லையேன்னு விஜயை கூப்பிடுறாங்க. மற்றபடி 2024 தேர்தலில் தமிழிசை அம்மையாருக்கும் நயனார் நாயந்திரனுக்கும் எடப்பாடிக்கும் ஸ்பெஷலாக எலெக்ஷன் கமிஷன் ஒரு தேர்தல் முடிவு எடுத்து தான் விஜய்க்கு பலத்தை அங்கே சொல்லணும். பலம் நிரூபிக்காதவரை நீங்கள் பதறி போய் பயந்து போய் பலகீனமாகி டெபாசிட் இழந்து விக்கிரவாண்டி ஈரோடு களத்தில் நிற்க முடியாமல் கோழைகளாக ஓடி போன பிறகு பலம் நிரூபிக்காதவரை நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க. இது உங்கள் பலகீனம், வீழ்ச்சி இல்லை. ஆனால் நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் கிறிஸ்தவ வாக்குகளை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு விஜய். ஒன்று. இன்னொன்று, தமிழிசை அவர்கள் அச்சப்படுறாங்க, எங்கே தங்களுடைய வாக்குகள் பாஜகவுக்கு தங்களுடைய தொகுதிகளில் போயிருமோ. பாஜக வாக்கு இல்லைங்க, பாஜக நிற்கிறதுல எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி அதிமுக வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் போயிடும். அப்படி அந்த அது விஜயகாந்துக்கு நடந்து. கருப்பு எம்ஜிஆருக்கு தேமுதிகவுக்கு 8 விழுக்காடு சராசரி எடுத்தாங்க. முகையூர், உளுந்தூர்பேட்டை, ஸ்ரீபெரும்புதூர் போன்ற தொகுதிகள்லாம் 20 விழுக்காடுக்கு மேலே தேமுதிக போயிட்டுன்னா அந்த விசிகா நின்று அந்த தொகுதிகளில் அந்த அதிமுக கூட்டணி கட்சியான விசிகாவுக்கு அதிமுக ஓட்டு போகாமல் நேரடியாக எம்ஜிஆர் புகழ் காக்க அவங்க கேப்டன் விஜயகாந்துக்கு போயிட்டாங்க. அப்போ பாஜக இருக்கிற தொகுதியில் அதிமுக வாக்காளர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் காக்க அவங்க பாஜகவை கைகளிட்டு விஜய் முதல்வர்னு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவங்க பதறிக்கிட்டு விஜயை கூப்பிடுறாங்க. மற்றபடி விஜயகாந்த ஜெயலலிதா 41 சீட்டு கொடுத்தாங்கன்னா 8 விழுக்காடு 10 விழுக்காடு பலன் நிரூபித்தவர். இப்போ நீங்கள் பலன் நிரூபிக்காதவர்ங்கிற அந்த டேமை நீங்கள் அழுத்தமாக பேசி உண்மைதானங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்கன்னா, தமிழிசை அவர்கள் தங்களுடைய வாக்கு எங்கே போயிருமோன்னு நினைக்கிறாங்கங்கிறீங்க. அவங்க நினைக்கிறது சரிதானே? அதாவது அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதைத்தான் சொல்கிறேன். பலன் நிரூபிக்கக்கூடிய ப்ராசஸில் அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடிக்கு ஓட்டை தூக்கிட்டாங்கன்னா கூட்டணி நிற்கக்கூடிய பாஜகவோ எந்த கட்சி வந்தாலும் அவங்க ஜெயிக்க முடியாது. கூட்டணி கட்சி நிற்கக்கூடிய தொகுதியில் ரெட்டேல நிற்காது. அந்த தொகுதியில் ரெட்டேலைக்கு பதிலாக எம்ஜிஆர் ஜெயலலிதா சென்டிமெண்ட்டில் விஜய்க்கு அதிமுக காரங்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா நயினார் நாகேந்திரன், தமிழிசை போன்றவங்களுக்கெல்லாம் பெரிய லாஸ் இருக்கும். அந்த லாஸை உணர்ந்துக்கிட்டு கூட்டணிக்கு வந்துட்டாருன்னா அந்த பாதிப்பு வராதுன்னு அவங்க கூப்பிட்றாங்க. ஜெயாரின் பொலிட்டிக்ஸ் வியாபார கணக்கில் தான் அவங்க கூப்பிட்றாங்க. பட் அவர் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறது உண்மைதான். அது தமிழர் யூனியன் போன்றவங்க அரசியல் தெரியாமல் அட்டுத்தனமாக முட்டாள்தனமாக அல்லது தமிழர் மணியனுக்கு சீமான் மேல உள்ள பொறாம போய் சரியில்லை ஒரு கீழ்த்தரமாக 20 விழுக்காடு ஓட்டுருக்கு நிரூபிச்சாதாயா தமிழரையும் ஓட்டு. முட்டாள்தனமாக அந்த பேசிகிட்டு இருக்காதிங்க. தமிழரையும் போன்றவங்களாம் எவ்வளோ அனுபவம் உள்ளவங்க, நிரூபிச்சாதான் ஓட்டு. நிரூபிக்காம விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே வராதவருக்கு அந்த விழுக்காடு இந்த விழுக்காடு உங்கள் பைத்தியாரத்தனத்துக்கு அளவே இல்லையா? உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லலை, உங்கள் பேச்சு பைத்தியாரத்தனமாக இருக்கு. இப்போது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போது
விஜய் ஒரு பக்கம் தனித்து நிற்கிறதுங்கிறது உறுதியாகிவிட்ட நிலையில் நீங்களே ஒரு தடவை நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அதாவது ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் மோடியே வந்து வெளியில் நிறுத்தி விட்டார், அவர் நினைச்சா தான் வந்து இவர்களை சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, இவங்களும் கதவை தட்டலைங்க. அவங்களே நாங்கள் இல்லைன்னு சொன்ன பிறகு அவங்களே நம்ம திரும்ப திரும்ப குறை சொல்லிட்டு இருக்கணும். இப்போ அவங்க வந்து விஜயோட கூட்டணி பிக்க வாய்ப்பு இருக்கிறதா அல்லது திமுகவோட கூட்டணி? திமுக ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக எடுப்பாங்க. ஸ்டாலின் 3 முறை அவர் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு நிரூபணம் ஆயிற்று. 47 விழுக்காடு வாக்கில் இருக்கிறாப்புல. அவர் கூட தேமுதிகவும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுருக்கிறாங்க. ஸோ ஸ்டாலின் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. தமிழறி மணியன், ரங்கராஜ் பாண்டே, துக்ளக் ரமேஷ் போன்றவங்கலாம் யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு பேசுங்க, மக்களை ஏமாளின்னு நினைக்காதீங்க. விஜய் ஆப்ஷன், ஸ்டாலின் ப்ரியாரிட்டி, விஜய் ஆப்ஷன். அரசியல்வாதி அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸு. உங்களுக்கும் இது தெரியாததா? அப்போ எங்கே போனால் லாபம் இருக்கோ அங்கே தான் போவாங்க. ஸ்டாலின்கிட்ட போகிறதுல லாபம். ஸ்டாலின் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய சீட்டு தரலன்னா விஜய் கூட நின்று களமாடுவாங்க. ரொம்ப நன்றி சார். அதாவது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பொலிட்டிக்கல் சூழலில் பலருக்கும் யூகங்களில் சில நம்பர்களை சொல்லிக்கிட்டு இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லும்போது ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு தெளிவான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.